வணக்கம், வாங்க 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 வாங்க. வணக்கங்க ஐயா. கமெண்ட்ஸ்ல வந்து ஸ்பேம் ஃபுல்லா அனந்த் எங்கே பெரிய மாற்றம் தெரியுது எனக்கு. எனக்கு அந்த ஒரு ரே ஆஃப் சன்ஷைன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு புரியுது. சன் அதெல்லாம் இறங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப சன்னு ஸ்டார் எல்லாமே சட்டமன்றத்துல இருக்காரு. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. குளத்துல யார் எழுது? சேகர் பாபு. ஏன் எழுது? வருத்தத்துல. எந்த கட்சிக்காரரு? அவர் வந்து அதிமுக, திமுக எல்லா கட்சியும் தான். சரி, சுத்தி மங்களாம் எழுதாங்க. சுத்தி மக்கள் ஏன் எழுதாங்க? அவர் சொன்னார்னு அழுதாங்க. வச்சுக்கின்னு அண்ணன் அது மாதிரி என்ன சொன்னாரு? கொஞ்சம் அழுங்க, வீடியோ எடுத்து போடணும். என்ன இதனால என்ன லாபம்? நாங்களும் என்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? மக்கள்லாம் அழுதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுவோம். ஓட்டு போடாதது யாரு? ஒருத்தர் தாவேக்கா 10 தொகுதி வந்ததுன்னா நான் அரசியல் பேச நிறுத்துறேன்னாரு. 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். நான் அரசியலே பேச மாட்டேன். சீமான் டெபாசிட் வாங்கினாரா? சீமான் டெபாசிட் வாங்கினாரா? அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. எங்க வாங்கினாரு? யார்கிட்ட வாங்கினாரு? அந்த டெபாசிட் இல்ல. வெளிநாடுகள்ல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்துல வந்தவங்க பல எம்எல்ஏ குடும்பம், அவங்களும் கொஞ்சம் செட்டில் ஆகணும், எல்லாம் பண்ணணும் அந்த இதெல்லாம். அதனால நான் சொல்றேன், ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று பண்ணிட்டா இதை பத்தி வெளியே பேசக்கூடாது. இந்த வெள்ளை அறிக்கைன்றது வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு உங்க தலைமையில கொஞ்சம் கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. அதாவது ஒரு செட்டில்மெண்ட் மொத்த சொத்தையும் அடமானம் வச்சா கூட எங்களுதுல நீங்க ஒரு வட்டத்துல இருக்க பையனை கூட வாங்க ஒப்பனே வந்தாலும் முடியாதுன்றதுதான் பயன்படுது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குளத்துல தோத்தாச்சு. டேய், இப்பயாவது சொல்கிறேன், டிவிலேயே போட்டு காட்டிட்டாங்கடா, நீங்கள்லாம் ஓட்டு போடலாம். ஐயா சத்தியமாக அவங்க ஐயோ டே ஏன்டா அப்படி பொய்யா பேசுறீங்கன்னு கேட்டு 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 மாளலை. ஏன்னா என்ன பயன்னா அப்படி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், வெட்டி போடுவாங்க. ஆமாம், நான் ஓட்டு போடலைன்னு சொன்னால் எது ஓட்டு போடலையா மாப்பிள்ள அந்த பொம்மையை எடு அப்படின்னு சொல்லி டப்புன்னு எடுத்து ஏதாவது பண்ணிடுவாங்க. போடுங்க பார்ப்போம். இப்போ போடுங்க பார்ப்போம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. உங்க ஆளுங்க கேமரா ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. வணக்கம், வாங்க 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 வாங்க. கண்டுக்கலையே? ஆமாமா, வணக்கங்க ஐயா. உங்களை கண்டுக்காம இருக்க முடியுங்களா? இவ்வளவு பெரிய உருவம் நேரா உட்கார்ந்து இருக்கேன், மானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்களும் வந்து கலர் கண்ணாடியில இருந்து வந்து ரொம்ப நாளா வந்து ரொம்ப இதுவா போராடினேன், தாவேக்கா எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. அதனால வந்து நாங்களாம் என்னங்க நீங்க கரெக்டுங்க. எவ்வளவு உங்களோட ஆமா சின்ன ஐயா, உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர வந்துட்டீங்க. ஆனா இந்த ஆட்சி இல்ல, இதுல நீங்க மட்டும் போராடல, ஒட்டுமொத்த திமுகவுமே போராடி இருக்கு. ஆமா, இது என்ன காமெடினா வந்து அடுத்தடுத்த டேர்ம்ஸ்லயும் தாவேக்கா வெல்றதுக்கு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு திமுக. உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து அடுத்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துக்கும் இப்பவே திமுக போராட ஆரம்பிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். கட்சிக்காக நீங்க உங்க கட்சியுடைய கோட்பாடுகளை விரிவடைய செஞ்சுருக்கீங்க, மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர செஞ்சுருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. என் பணி சொல்லுவாங்க, பணி செய்து கிடப்பதே என் பணி. அப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன், ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களை பிடிக்க முடியல, தேடுறாங்க எல்லாம். கமெண்ட்ஸில் வந்து ஸ்பேம் ஃபுல்லாக அனந்த் எங்கே நம்ம ஏதாவது சும்மா டீ கடைக்கு போகிறோம் வரப்போனா வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறத அவர் ஏங்க வர மாட்டேங்கிறாரு, என்னைய பற்றிலாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. அது என்ன இது ஏன் வரல, என்ன இத்தனை நாளாக ஏன் இப்படி? இல்லைங்க ஐயா, அது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க மக்கள், அதனால கொஞ்சம் டிலே. தவறும் நம்ம இப்போ முன்னாடி கேள்வி கேட்குற இடத்துல இருந்தோம், இப்போ பதில் சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த பொறுப்பு உணர்ந்து இருக்கோம். அதனால் அப்படி தான். உங்களுக்கு ஒரு சஜஷன், மக்கள் உங்களை தேடுறதுக்கு ஒன்று பண்ணுவோம், நீங்கள் குடும்பம் போய் இந்த சோஃபா போய் ஒளிஞ்சிக்கங்க. இந்த கமெண்ட்ல இருந்து கேட்பாங்க பாலா எங்க நான் டீ கடையில் போய் சொல்கிறேன், அவர் அங்கே தான் இருந்தார். ஓஹோ, சரி. இல்லை கேட்கணுன்ற கூட அவசியம் கிடையாது, ஆனால் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஐயா, சாரி ஃபார் த டிலே. அதுங்க இதில் என்ன இருக்குது, மக்கள் வந்து உங்களுக்கு ஆர்வமாக காத்துட்டு இருந்தவங்களாம் இப்போ இந்த வீடியோ மூலமாக சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ என்ன பழப்பாங்க, இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்தேன். ஆனால் வந்து ஆட்சிக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமா 30 நாள் ஆக போகுது, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா அதை சொல்லுங்கள் முதல்ல. இல்லை, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. முகமூடி போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் அழுகுறவங்களை தவிர மற்ற எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. நிஜமாவே ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றத்தின் ஒளி. நான் சும்மா ஜஸ்ட் பிகாஸ் நான் தாவேக்கா ரெப்ரசென்ட் பண்ணுறதால சொல்ல, ஒரு பெரிய மாற்றம் தெரியுது எனக்கு. அந்த ஒரு ரே ஆஃப் சன்ஷைன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு புரியுது. சன் அதெல்லாம் இறங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ சன்னு ஸ்டார் எல்லாமே சட்டமன்றத்தில் இருக்காரு.
அதனால அது வேற. அந்த சன் வந்து அஸ்தமனம் பண்ணியாச்சு. இது வேற நல்ல சன், நிஜமான சன். ஒரு தாயோட சன், SON அந்த சன். அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயம் எப்படியும் பேசுவோம், கேட்பீங்க, பார்க்க முடியுதுங்க. கண்ணுக்கு எதிராக தெரியுது. கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்ற மாதிரி கண் எதிர்க்க வந்து சமூக நீதி எப்படி நிலைநாட்டப்படுது, குழந்தைங்க கல்வி மேலே எப்படி அக்கறை இருக்கு, எப்படி வந்து போதையில்லா தமிழகத்தை கட்டமைக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோன்ற லைவா நீங்க பாக்குறீங்க. அண்ட் சில இடத்துல நீங்க கண்ணை முடிப்பீங்க, அதை மட்டும் கண்ணை திறந்து டிராப்ஸ் போட்டு சொல்லிட்டு போறீங்க. இல்லை நாங்கள் பார்க்குறதுலலாம் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் டைம் எடுத்துக்கிற வரைக்கும் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து காத்துட்டு இருக்க மாட்டாங்க, சட்ட ஒழுங்கு இங்கே சீர்கெடுத்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. மக்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி. நாங்கள் வந்து டைமை எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறோம் நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் டே 1லேயே வேலை ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இடத்துலையும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனைக்கும் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தான் சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பவர் கட் பார்க்குறீங்க ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து கிரைம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா, இது வந்து இன்னைக்கு இந்த 1 மாதம் ஆட்சி இதுக்கு பொறுப்பு இல்லை. இது வந்து ஒரு மோசமான 5 ஆண்டு ஆட்சியோடைய நீட்சி. அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இங்கே இன்னும் ஃபில்ட்ரேட் ஆகி வந்து அதை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல அதை சரி பண்ணிட்டு இருக்கோம். மெயின்டெனன்ஸில் யார் ஊழல் பண்ணி வச்சது? ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் அந்த கான்ட்ராக்டர்ஸ்கிட்டையும் 35% கமிஷன் கேட்டது யார்? அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சொன்னார் ஒருத்தர். எவ்வளோ பேர் சொன்னாங்க பார்த்தீங்க இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் விசாரிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தப்பு நடந்து மெயின்டெனன்ஸே பண்ணாமல் வச்சுருந்தா இது நடக்கும். இப்போது வெதர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அளவுக்கு ஒரு வெயில் ஜூன் மாதம் கூட அடித்து நான் பார்த்ததே இல்லை என்னோட இத்தனை வருஷத்தில். அப்போ வெதர் இவ்வளோ மோசமாக இருக்கும்போது அதுக்கான கன்சம்ஷன் இருக்கும். அப்போ அந்த கன்சம்ஷன் நம்ம ப்ரொக்யூர் பண்ணி வச்சாலும் அது போகிறதுக்குன்னு ஒரு லைன் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தா என்ன ஆகும்? அங்கங்கே ஒயர்கள் கட் ஆகும். தரம் இல்லாத பொருட்களை போட்டு வச்சிங்கன்னா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் பஸ்ட் ஆகும். அப்போ அதை செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இது ஒரு சைடு ஆஃப் த ப்ராப்ளம். இன்னொரு சைடு ஆட்சிக்கு தாவேக்கா வந்து அதை பொறுத்துக்க முடியாமல் எப்படியாவது அதுக்கு ஓட்டு போட்ட மக்களை வஞ்சிக்கிறதுக்காக சில இடங்களில் சில பேர் ஒரு கட்சி சார்ந்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் அவங்களையும் தேடி பிடிச்சி களத்தில் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஒன்றா நின்று அவங்களையும் தோல் உரிச்சு காட்டிட்டு இருக்கோம். குளத்துல பார்த்தீங்கல்ல, ஓட்டு போட்ட மக்கள் சாகணும், இவங்கெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி சென்னை மக்களே சாகணும், எதுக்காக சென்னையில் திமுக தோத்துச்சோம். இதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்கிறாங்க. 1 மாதம் ஆகுது, இன்னும் இவங்க அழுகாச்சு என்ன படாது. யூடியூப் இன்டர்வியூலேருந்து மேடையில் இருந்து கட்சியிலேருந்து கல்யாணத்துலேருந்து காது குத்து வரைக்கும் ஓனும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லையே. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் தானே. எதுக்கு இவ்வளோ அழுக? பதவி தானேங்க, மக்கள் சேவை தானே. வேற ஏதாவது வேலை பண்ணலாம்ல, உள்ளாட்சியில் நிற்கலாம், இல்லை வேஷ்டி வண்டி கழிச்சு கரைச்சல் இறங்கி வேலை செய்யலாம், மக்களோட மக்களாக நிற்கலாம், எவ்வளோ வழி இருக்குல்ல. ஒரு எலெக்ஷனை தோத்தனு ஏன் இவ்வளோ அழுக? அப்போ எதை பார்த்து பயப்படுறீங்க? நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் ஊழல், அந்த ஊழல் இதுக்கப்புறம் பண்ண முடியலன்றது ஒரு பயம். வருமானம் குறையும் போது நம்மளுடைய கஜானா பெட்டிகள் ட்ரை அப் ஆச்சுன்னா எப்படி இந்த செலவுகளை செய்ய போகிறோன்றது 2வது. 3வது இவ்வளோ நாள் பண்ண ஊழல்கள் கேள்வி கேட்டுருவாங்களோன்றது. நம்ம வந்து அவர் காப்பாற்றோம், அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவோம், 2 இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்துட்டார். இல்லை எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக பதில் சொன்னாலே போதும். இப்போ வந்து சில விஷயங்களுக்கு ஓகே இந்த மேட்டரை நம்ம வந்து வம்பிழுக்கலாம், இந்த மேட்டரை வச்சு நம்ம ஒரு ட்வீட் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்வீட்டில் வந்து எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் அதிகமாக நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அதான் ட்விட் போட்டு டெலீட் பண்ணுற அளவில் இருக்கே. இல்லை அதுக்கு வருவோம், ஒழுங்கை பாதிக்கிற அளவுக்கு ட்விட் போட்டுட்டு இருக்கீங்க. வருவோம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து முன்னாள் முதல்வராகிய ஸ்டாலின் அவர்கள் இருந்து இந்நாள் எதிர்க்கட்சி எம்எல்ஏ வச்சுக்கலாமா? சரி அப்படி கூட சொல்லலாம். அது எனக்கு அந்த வார்த்தை சொல்ல மட்டும் கண்ணு வேர்க்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. வெற்றியும் தோல்வியும் பார்க்காத ஒரு திமுக காரனே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அப்பயே அழுதீங்க. யார் அழுதா? குளத்துல யார் அழுது? சேகர் பாபு. ஏன் அழுதாரு? வருத்தத்தில். எந்த கட்சிக்காரர்? அவர் வந்து திமுக. எல்லா கட்சியும் தான். சரி, சுற்றி இருந்தவங்களாம் அழுதாங்க? சுற்றி இருந்தவங்க மக்கள். ஏன் அழுதாங்க? அவர் சொன்னார்னு அழுதாங்க. என்ன சொன்னார்? கொஞ்சம் அழுங்க, வீடியோ எடுத்து போடணும்னாரு. என்ன இதனால என்ன லாபம்? நாங்களே என்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? மக்கள்லாம் அழுதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுவோம். ஓட்டு போடாதது யாரு? அங்கே அழுதுட்டு இருந்த அதே மக்கள் தான். ஏன்? அதாவது அங்கே போகும்போது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்றது யாருக்கும் தெரியாது. தைரியமாக போய் போட்டு வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்தோடனே ஐயா நாங்களாம் போட்டோம் ஐயா. இல்லை இது ஒன்று முக்கியமான நீங்கள் கவனிங்க. குளத்தூரில் போய் கேட்குறாங்க. நீங்கள் சரி ஒரு நிமிஷம். ஏன்னா உண்மையை சொல்லும்போது ஏன் சிரிப்பு போகுதுன்னு எனக்கே தெரில. சரி ஓகே, குளத்தூரில் போய் கேட்குறாங்க மக்கள்கிட்ட, அம்மா அது சொல்லுமா அவங்க ஆட்சி கட்டில் ஏறிட்டாங்க, முதல்ல 24ஆம் தேதி ஓட்டு போட்டு முடிச்சோடனே போய் கேட்டிருக்காங்க, ஐயா உங்களுக்கு தான் ஏன் ஓட்டு போட்டோன்னு. வெரி குட் சூப்பரா, குளத்தூரில் நம்ம தான் திரும்ப ரைட்டு முடிஞ்சிச்சு. 1ஆம் தேதி வாக்கில் ஏன்னா வர செய்திகள்லாம் இந்த இதில் பேலட்டில் வேலை பார்த்தவங்க அவங்க இவங்கலாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்றும் சரியில்லையே, செய்திகள்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு 27 28 தெரிஞ்சு போச்சு.
அப்போ திரும்பவும் கூப்பிட்டு கேட்குறோம் ஏரியாக்குள்ள தொகுதியில் இங்கே பாரு உண்மையை சொல்லு, உண்மையாக யாருக்கு ஓட்டு போட்டேன்? ஐயா உங்களுக்கு தான் ஏன் போட்டேன். சரி ரைட். 4ஆம் தேதி பெட்டியை உடைச்சாச்சு, வந்துருச்சு, 108 ஆயிடுச்சு. நம்ம அப்படியே பாதிக்கு பாதி. அதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், வரேன் அதுக்கு. 59 தான் இருந்துச்சு, குளத்தூள் தோத்தாச்சு. டேய் இப்போயாவது சொல்கிறேன், டிவிலேயே போட்டு காட்டிட்டாங்கடா, நீங்கள்லாம் ஓட்டு போடலாம். ஐயா சத்தியமாக அவங்க ஐயோ பிஞ்ச டேய் ஏன்டா அப்படி பொய்யா பேசுறீங்கன்னு கேட்டு 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 மாளலை. இப்போ வரைக்கும் போய் தான் பேசுகிறாங்க. தொகுதியில் போய் கேட்டா ஏன்னா என்ன பயம்னா அப்படி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம், வெட்டி போடுவாங்க. ஆமாம் நான் ஓட்டு போடலைன்னு சொன்னால் எது ஓட்டு போடலையா மாப்பிள்ள அந்த பொம்மையை எடு அப்படின்னு சொல்லி டப்புன்னு எடுத்து ஏதாவது பண்ணிடுவாங்க. போடுங்க பார்ப்போம். இப்போ போடுங்க பார்ப்போம். ஓ தைரியம் ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க. அப்படி கிடையாது, சட்டம் யார் கையில் இருக்குது, சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குன்ற தைரியம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரவுடி சத்தை கட்டவது விட்டு ஒரு ரவுடி ஃபோன் பண்ணி அமைச்சரை மிரட்டினால அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ண பார்ப்போம். அதுதான் சட்ட ஒழுங்கு. மக்கள் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சைட் பிஸ்னஸ் இருக்காது, துணிஞ்சு வேலை செய்வாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குற சட்ட ஒழுங்கில் வர மாற்றம். அது இல்லாமல் ரவுடிங்களை வச்சு அரசியல் பண்ணி அந்தந்த இடத்துல இருக்க ரவுடிங்களை வச்சு காசு பட்டுவாடா பண்ணுறது. பட்டுவாடா பண்ண காசு கொடுத்தவனே போயிட்டு யாருக்கு ஓட்டு போட்டு கேட்டால் என்ன சொல்லுவான், காசு வாங்கணும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் போட்டேன் அவ்வளோதான் சொல்லுவான். இதில் என்ன இருக்குது? இதை வேற ஒரு எக்ஸிட் போல்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி 180 தொகுதி ஜெயிக்க போகிறோம் சத்தியமாக நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு சத்தியமாக அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாங்க ஆகுது, ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை யாருக்குங்க இருந்திருக்கும்? இந்த இடத்துல தான் நீங்கள் அடிப்படையில் தமிழக மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனையும் அரசியல் அடிப்படையில் புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்கிறதே இதுதான். அப்போ சொல்லிட்டு இருந்தேன், நாங்களாம் என்ன எங்களுக்கும் அரசியல் தெரியாதா? இது ஒரு நாள் மாற்றம், ஒரு கட்சியோட மாற்றம் கிடையாதுங்க. இது ரொம்ப வருஷமா மக்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அடிப்படை மாற்றம். யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா, நம்பிக்கையான ஒரு முகத்தோட வந்துட மாட்டாங்களா, நம்மளை மீட்ட மாட்டாங்களான்னு ஒரு தலைமுறையை காத்துக்கிட்டு இருந்ததுங்க. கடைசியில பல பேருக்கு சரி வேற வழி இல்லை, இந்த அம்மா காப்பாத்திடுவாங்க, கலைஞரை காப்பாத்திடுவாருன்னு சில கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் அவங்க மனத்துக்கு நெருக்கமா இருந்தாங்க. அவங்களும் இல்லைன்னும் போது இங்க பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்க, இந்த சிஸ்டத்தை யாராவது மாத்துவாங்களான்னு வேண்டிக்கிட்டு இருந்த மக்களுங்க இவங்க. பட் ஆனா ஹிஸ்டரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சதே கிடையாதுன்னு சொல்லும் போது அந்த ஹிஸ்டரி தான் நம்ம முடியும். ஒரு மேட்ச் ஆட போறோம், பிச் ரிப்போர்ட் சொல்றாங்க, இந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட்ல யார் எவ்வளவு அடிச்சிருக்கா, ஹையஸ்ட் இவ்வளவு தான் அடிச்சிருக்காங்க, அதுதான் இதான்னு. ஒரே ஒரு தடவை என்ன ஆகுது, அன்னைக்கு திடீர்னு ஒருத்தன் பார்த்தா இந்த பிச்செல்லாம் யாருமே அடிச்சதில்லப்பா, இங்கெல்லாம் 210 தான் ஹையஸ்ட் அப்படின்னு ஒரு டீம் வருது. டீமாக மொத்தமாக இறங்குறானுங்க, 247 270 300 அடிச்சு காட்டுறானுங்க. இந்த கிரவுண்ட்லாம் யாரும் அடிச்சதே இல்லடா. அந்த மாதிரி எப்பயாவது கிரிக்கெட் மாதிரி கேமில் தாங்க ஹிஸ்ட்ரியை ஒருத்தன் பிரேக் பண்ணுவான். பாலிடிக்ஸில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி யாரும் பிரேக்கே பண்ணதில்லை. அப்புறம் எப்படி நம்பிக்கை வரும் எங்களுக்கு? அவ்வளோதான். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி சரித்திரத்தில் ஒரு தலைவனை பார்த்தது கிடையாது. எல்லாருக்கும் மனதுக்கு நெருக்கமாக ஒரு நேர்மையான ஃபேஸு, மக்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு நிற்கிற ஒரு தலைவனை இதுக்கு முன்னாடி இவங்க பார்க்கவே இல்லை. 1977 பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி 67 பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி காமராஜன் ஒருத்தரை பார்த்தாங்க. இந்த 50 வருஷத்தில் யாரையும் அப்படி பார்க்கல. அப்படி பார்க்கலன்னொடனே கடந்த 2 ஜெனரேஷனுக்கு இதுதான் ரியாலிட்டி போல, இந்த 2 சின்னங்கள் வச்சு தான் அரசியல் நடக்கும் போலன்னு நமக்கு தெரியல. ஹிஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லாதீங்க. அடிப்படையில் ஹிஸ்ட்ரி எப்படின்னா தட் ஷோஸ் த வே. ஒரு கார் ஓட்டுறோம்னா நம்ம அந்த ரியர் வியூ மிரர் எதுக்கு பார்ப்போம்? பின்னாடி எப்படி இருக்குன்றதுக்காக தான். அதை பார்த்துக்கிட்டே எல்லாம் முன்னாடி வண்டி ஓட்ட முடியாது, ரோடை முன்னாடி பார்க்கணும். அதுபோல் இங்கே களத்தில் ஒரு மாற்றம், மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க, ஒரு தலைவனோட கரங்களுக்கு வலு சேர்க்குறாங்கன்னு போது அதை பார்க்க மாட்டான்னு கண்ணை முடிக்கிறது என்ன மாதிரி லாஜிக்? முன்னாடி இருந்தது இவங்க பார்க்கவே இல்லை. ஹிஸ்ட்ரின்னு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மக்கள் வழி தெரியல, அரசியலில் நெறி தெரியல, நாளைக்கு நடக்கப்போற அரசியலுக்கு வழி தெரியல. அவ்வளவுதான் இவங்க தோல்விக்கு காரணம். களத்தில் மக்கள் பிரசன்ட்ல பண்ணிட்டு இருந்த கஷ்டம் புரிஞ்சுதாங்க உங்களுக்கு? தோல்விக்கு அதெல்லாம் காரணம் கிடையாது, இன்ஸ்டாகிராம் தான் காரணம் தோல்விக்கு. இன்ஸ்டாகிராம்னா சோசியல் மீடியா. ஏன் சோசியல் மீடியாவில் எல்லாரும் ஓட்டு போட்டுச்சு, சோசியல் மீடியாவில் எல்லாரும் நம்பி பூத்தில் ஓட்டு போடும்போது ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. எலெக்ஷன் பூத்தில் நடந்த இன்ஸ்டாகிராமில் போலில் நடந்ததா? பூத்தில் தான் நடந்துச்சு. அது எப்படி சோஷியல் மீடியா கணக்கில் வரும்? அது களம் தானே. அதில் மூளையை செலவு செய்கிறீங்க. மொபைல் ஃபோனுக்கும் போலிங் பூத்துக்குள்ள மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. அந்த போலிங் பூத்துக்கும் இந்த ஃபோனுக்கு நடுவில் நிஜமான சமூகம் இருக்கு. அந்த இடத்துல என்ன மாற்றம் இருந்துச்சு? இந்த மாதிரி எல்லாம் சப்பம் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தான் போலிங் பூத்துக்குள்ள ஃபோன் அலோவ் பண்ணுறது இல்லை, அனைத்து கட்சி முகவர்களும் போலிங் பூத்துக்குள்ள உட்கார்றது, இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுறது, களத்தில் இறங்கி பண்ணுறதுன்னு எல்லாம் நடந்தது. ஏன் அந்த இடத்துல செல்லுபடி ஆகலை? ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்களை மாதிரி 10 பேர் பேசி 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 அந்த வீடியோவெல்லாம் கட் பண்ணி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் உங்க விஜய்னு பாட்டுக்கிட்டு. அப்போ இன்னொருத்தர் சொன்னாரு, பேசி பேசி வளர்ந்த கட்சி தானே, விதியும் பேச வேண்டியதானே, பேச ஆள் இல்லை, இப்போ பேசக்கூட ஆள் இல்லையாங்க. பேசுனாங்க, என்ன பேசுறாங்க? வாழையடி வாழையே ஆலமரம் வந்துன்றாங்க. அப்படியா அவனுங்களா?
ஒரு டிவி டிபேட்ஸில் வந்து இந்த இளைஞர்களுக்கு முன்னாடி உட்காந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸில் உட்காந்து யார் யாரெல்லாம் வந்து அங்கே எதிரில் தாவேக்காவினரை பேச விடாமல் நெருக்குனாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இந்த இடத்துல ஜென்சி மீட்னு வந்து உட்காரானா திமுக காரண்டான்னு. எனக்கு இப்போ அந்த சேனல் மேலே டவுட் வருது. அந்த சேனல் அந்த வீடியோ நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் பாருங்கள். அந்த சேனலில் வந்து டிபேட்ஸ் நடக்கும்போது மக்கள் முன்னால் நடக்கும்போதெல்லாம் அங்கே ரொம்ப நார்மலாக நாங்கள் பொதுமக்களுங்க, நாங்கள் நெறியாளருங்க, நாங்கள் வந்து இளைஞர்களுங்க, நடுநிலையான பசங்க இப்படி வந்து உட்காடுறாங்க. அந்த இடத்துல பேச விடாமல் நெறியாளரும் இந்த புல்லுருவிகளும் வந்து டிபேட்டே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வேற வேஷம் போட்டு வந்து நிற்கிறாங்க. என்னங்க மச்சம் வச்சு மறு வச்சு வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அப்ப அந்த ஊடகத்துடைய நேர்மை என்ன? அதாங்க மீடியா கண்ட்ரோல். இப்போ இந்த அளவுக்குலாம் பண்ணது இப்போ இது சோஷியல் மீடியா இல்லையா? அந்த சேனல் யூடியூப்ல வருதான், அதை கட் பண்ணி போட்டது இன்ஸ்டாகிராம்ல தான். யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் தான் சொல்லிட்டேன். கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ரீல் தரேன், அதை போடுது. நியூஸ் சேனலை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம், யூடியூப் சேனல்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். யூடியூப் சேனல்லாம் நாங்கள் வந்து 5 வருஷமா வந்து வாழையடி வாழையா வச்சிருக்கிறோம். 5 வாழையடி வாழையா ஆளாவரம் வச்சிருக்கீங்க. எவ்வளவுங்க 5 வருஷமா வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் மந்த் ஆன் மந்த் பேமெண்ட்டை போட்டு பல சேனல்களை வந்துட்டு நல்லா கட்டுக்கோப்பா வச்சிருந்தோம். அந்த சேனல்கள் வேலை பார்த்துச்சு. அது பத்தாவதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம். இன்ஸ்டாகிராம விட்டோம், அதில் தான் போச்சு. இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டில்? அதெல்லாம் தெரியாது. எத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வச்சிருப்பாங்க, எத்தனை வயசுக்கு மேலே இருக்கவங்க வச்சிருக்க மாட்டாங்க. டேட்டா இருக்கா? இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் என்னங்க ஐடிவிங்க வச்சிருக்கீங்க? எனக்கு அதுவாக சொல்லுங்கள். சரி, நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜெயிச்சுன்னு வச்சுப்போம், நான் அதுக்கு பதில் அப்புறமா சொல்கிறேன். ஒரு இன்ஸ்டாகிராமோட ஹேண்டில் பண்ண தெரியாமல் நீங்கள் என்னடா கட்சி? சின்ன பசங்களெல்லாம் விட்டு இதில் வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது என்ன பண்ணீங்க? தேவா சூர்யானு ரீல்ஸ் போட்டு தானே இருந்தீங்க. சொல்லுங்க எங்க போச்சு, ஏன் வேஸ்டா போச்சு சொல்லட்டுங்களா? இது ஒரு சப்பக்கட்டு. தோத்துட்டு காரணம் சொல்ல தெரியாம கடைசியில் இன்ஸ்டாகிராம காரணம் சொல்லி சோசியல் மீடியாவை காரணம் சொல்ற மாதிரி இருக்குங்கன்னா இதை விட ஒரு லேமான காரணம் இருக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்கு உங்களோட அறிவு நிலை. பேசிக்கா யோசிச்சிங்கன்னா சமூக ஊடகன்றது இஸ் நத்திங் பட் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு ஊடக ஆக்சஸ் இருந்தால் அதுதான் சமூக ஊடகம். ஒரு இடத்துல ஒரு நல்லதை பார்க்குறோம், அதை எடுத்து போடுறோம். ஒரு இடத்துல ஒரு தப்பை பார்க்குறோம், அதை கண்டித்து போடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆக்சஸ் இருக்கிறது தான் சோஷியல் மீடியா. சொசைட்டியில் இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு ஆக்சஸ். ஒரு இடத்துல ஒன்று நடந்தால் ஒழிய அதை பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு இருந்தால் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சாப்பிட்டு போடலாம். சாப்பாடே இல்லாத இடத்துல கடையே இல்லைன்னா எப்படி ரீல்ஸ் போட முடியும்? கேள்வி புரியுதுங்களா? அப்போது ஒரு தலைவனோ இல்லை அந்த தலைவனை சார்ந்த கட்சிக்காரங்களோ நல்லது பண்ணாமல் அதை எப்படி எடுத்து ரீல்ஸில் போட முடியும்? வெறுமனா ரீல்ஸில் என்ன போட்டு வாங்கியிருக்க முடியும்? ஒன்றும். அப்போ நீங்கள் பண்ணீங்களா ஒன்று? ஒரு யூடியூப் ஆடுக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் பூஸ்ட் பண்ணி ஒரு பேஜுக்குள்ள ஒரு வீடியோ பார்க்க விடாம பெய்டு ப்ரொமோஷனா வந்துட்டு இருந்தது. அது என்ன கணக்கு வரும்? சோஷியல் மீடியா கணக்கு வராதா? இல்லை, எங்களுடைய திமுக தரப்புல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எம்எல்ஏக்களுமே பல பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த ஊர் எம்எல்ஏ அந்த ஊர் எம்எல்ஏலாம் போட்டு காலையிலேயே கிளம்பி ரைட்டு கேமரா ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போறது. ஏங்க இவ்வளவு விடுங்க, நீங்க எம்எல்ஏ வரைக்கும் போறீங்க. நான் சொல்றேன், வட்டம்லாம் ஏமாத்திட்டு இருந்தாங்க அவங்க முதல்வரை. பிரச்சாரத்துக்கு போனீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரு வீடியோவில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு, ஐயா ஒரு நாள் 2 தொகுதி முடிச்சிட்டேன். அந்த வீடியோல நீங்க இருக்கு பாருங்க, லைவ்ல எடுத்து போட்டு பாருங்க. ஒரு நாள் 2 தொகுதி முடிச்சிட்டா. அப்புறம் லிட்டரலி பாத்தீங்கன்னா அவனுக்கு 4 மாசத்துல தமிழ்நாடு முடிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் போட்டுட்டு தாங்க இருந்தோம். அதாங்க அது இன்ஸ்டாகிராம் தாங்க. அது நான் சொல்றேனே, ஒரு பொய்யை இன்ஸ்டாகிராம்ல கட்டமைக்கிறதுக்கும் ஒரு உண்மை எடுத்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம். இவ்வளவுதான், இதுதான் ட்ரூத். இது வந்து இன்ஸ்டாகிராம்ல பண்ணலாம், யூடியூப்ல பண்ணலாம், சோஷியல் மீடியால பண்ணலாம், இல்ல டைரக்டா சேட்டலைட் மீடியால பண்ணலாம், நியூஸ் பிரிண்ட்ல பண்ணலாம், வேர்ட் ஆஃப் மவுத்ல கூட பண்ணலாம். நல்லது நடந்தா மக்கள் அதை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றது தான் உண்மை. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது வந்து உங்க கட்சியை பிடிக்கல, அதனால எவனும் ஓட்டு போடல. நீங்க எதுவுமே பண்ணல, அதனால உங்களால எதையுமே ஆக்கப்பூர்வமா சொல்ல முடியல, சொல்ற மாதிரி எதுவும் செய்யலன்ற. நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் சொல்ல முடியாது, யூடியூப்லயும் சொல்ல முடியாது, மெயின் ஸ்ட்ரீம்லயும் சொல்ல முடியாது. ஏன்னா எதுவும் பண்ணல. ஒரு கிராமத்துக்கு, மலை கிராமத்துக்கு பஸ் உள்ள 50 வருஷமா, இன்னைக்கு தாவே காட்சிக்கு வந்து பஸ் விடுது. ஒரு அரசாங்க பள்ளி மாதிரி ஒரு பிரைவேட் பள்ளிங்களுக்கு வந்து என்ன நடக்குது ஏதுன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஒரு பிரைவேட் பள்ளியில் இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கணும், இந்த அம்யூனிட்டிஸ் இருந்தால் இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைக்கலாம், என்ன ஃபீஸ்ன்றதும் எனக்கு டிரான்ஸ்பரண்டாக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிடணும், அதை தான் கலெக்ட் பண்ணணும். இதை சொல்றதுல என்னங்க பிரச்சனை? இத்தனை வருஷம் நீங்க ரீஓப்பனிங் 2026 வந்து ஒரு அமைச்சர் படிச்ச ஒரு அமைச்சர் கீழ்மட்டத்துல இருந்து ஏந்து அவர் சொல்லணுமா? அதை ஏன் இவ்வளவு நாள் யோசிக்கல இந்த அமைச்சர்? எனக்கு சொல்லுங்க, என்னங்க எதுக்குங்க வருஷம் காசு வாங்கிட்டு இருந்தீங்க லைசன்ஸ் ரெனியூவலுக்கு? ஸ்கூலுக்கு 3 லட்சம் ரூபாய் லைசன்ஸ் ரெனியூவல் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எத்தனாயிரம் ஸ்கூல் இருக்கு, அது என்ன 3 லட்சம் ரூபாய்? என்ன கணக்கு அது? பார்ட்டி ஃபண்ட் ஒன்று வாங்கினீங்க, எதுக்கு அது? இன்னைக்கு இது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிருக்கு தாவேக்கா. அந்த 21 நாள்ல பார்ட்டி ஃபண்ட் கிடையாது, எந்த கட்சியிலும் கமிஷன் கிடையாது. ஒரு டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய அந்த கேஸுக்கு வாங்கின கமிஷன் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம்.
அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது தனியா ஒரு கரூர் கேங்க கொடுத்துருந்து தள்ளுபடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் எல்லாம் அக்கௌண்டடா மாறிடுச்சு. வருஷத்துக்கு 3600 கோடி ரூபாய் இதுல இருந்து மட்டும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரப்போகுது. கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிருக்கீங்க. எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு வருமானத்தை தேத்தலாம், எப்படிலாம் திட்டத்தை நிறைவேற்றலாம் அல்லாடிக்கிட்டு இருக்க ஒரு அரசாங்கம் இன்னைக்கு. இதை தெரிஞ்சுக்க கூட அறிவு இல்லாத ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இப்ப விளக்கம் கொடுக்கணுமா? இதுல ஒரு பியூட்டி பாருங்க. நீங்க யாரு சொல்றேன், இவ்வளோ பேசுனீங்களே நீங்க பாயிண்டா, இதுலலாம் நாங்க வந்து நீங்க பண்ண ஊழலெல்லாம் இப்ப மாத்திருக்கிறோம், இந்த ஊழலெல்லாம் வந்து நாங்க இப்ப உடைச்சிருக்கிறோம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோம். இது எதுக்காவது ஒரு ரிப்ளை ட்வீட் எங்கேயாவது இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்களா நீங்க? யாரு? கொளத்தூர்ல அதுதான், அது மட்டும் தானே? அவ்வளவுதான். நாங்கள் ஊழல் எல்லாம் செய்யவே இல்லை, இவர்கள் சொல்வதெல்லாம் திமுக காரணமா சொல்லியிருக்கேன். நீங்க எந்த கட்சிக்காரங்கிட்ட போய் ஊழல் பண்ணுன்னு சொன்னாலும் பண்ணலன்னு சொல்லுவான். திமுக காரன் மட்டும்தான் ப்ரூவ் பண்ணு பாப்போம்னு சொல்லுவான். ஏன்னா ப்ரூஃப் எல்லாம் பண்ற அளவுக்கு அவங்க அறிவாளிங்களா இல்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி பேசுறதே கிடையாது. புடிச்சிரும். இல்ல, அதை பத்தி பேசுறதே கிடையாது. என்ன இது பண்ணீங்க, என்ன அது பண்ணீங்க, நீங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதுன்னு பேசிட்டே இருப்போம். ஐயா, நீங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த கமிஷன் எல்லாம் வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயா, நீங்க வந்து அதை பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தீங்களாமே, அதை விட்டுட்டு பேசி எடுத்துருவோம், வேற எதை பண்ணுவோம். அதை பத்தி அதுக்கு ரிப்ளையே கிடையாது. அப்படி யாரோ ஐயா உங்களதான் அப்படின்னு கூப்பிட கருத்துட்ட சப்சட்ட அப்படின்னு பாத்துக்கிறது. அதுக்கு மட்டும் பதிலே நீங்க நல்லா பாருங்க. அதுதாங்க அரசியல். ஒரு 30 நாள் ஆக போகுது உங்க ஆட்சி வந்து. நீங்க உங்க மேல வைக்கிற 30 நாளுக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வரேன்னு சொல்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க. உங்க மேல வந்து எதுக்குங்க வந்து ஒரு சிஎம்னா அது என்ன, ஒரு டவலை ஒன்று டர்க்கி டவலை தூக்கி ஒன்று போட்டுக்கிறீங்க, அது என்ன அது கான்செப்ட் அப்படின்னு கேட்டா டக்குன்னு அதை நவுத்துறீங்க. அப்புறம் வந்து எதையாவது ஒன்று சொன்னா உடனே மாத்திக்கிறீங்க. நீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, மாத்திக்கிறீங்கன்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் போது உங்களுக்கு மக்களுக்கும். அதுதான் இங்க பிரச்சனைங்க. அது இங்க கிடையாது நம்ம கிட்ட. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, ஊழல்கள்னு சொன்னாங்கன்னா அப்படியே இங்கே பராக் பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி யாரையோ பத்தி பேசுறாங்க, நமக்கு என்ன டைம் பார்த்தோமா, வீட்டுக்கு போவோமா அப்படி. இந்த அரசியலை எப்படி வந்து நீங்க கத்துக்கிறதுன்னு ட்ரை பண்ணுங்க. உங்க அரசியலை நாங்க கத்துக்கிறது கஷ்டம் இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அதுக்கு வேலையே இல்லை. உங்களுக்கு நல்ல லீவ் கொடுத்துருக்கோம், நல்லபடியா போய் ரெஸ்ட் எடுங்க. நிறைய வேலை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து கஜானால காசு இல்லை, கஜானாக்கு வந்து காசு ரெடி பண்ணணும். ஒரு பக்கம் லீக்கேஜ் அதிகமா இருக்கு. அது காரணம் சொல்லிட்டே இருப்பீங்க. இல்லங்க, நிஜமா மக்களுக்காக சேர்க்க வேண்டியது இருக்கு. லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி காசு சேர்க்கணும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அந்த திட்டங்களையும் டிரான்ஸ்பரண்ட் மோட்ல கொண்டு போய் சேர்க்கணும். இது தவிர போன வாட்டில கொள்ளடிச்சவங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்து தயார் செய்யணும். இது எதையும் ஒண்ணு மட்டும் செய்ய முடியாது ஒரு நேரத்துல. எல்லாமே ஒரு பக்கமா ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு முன்னாடி வரணும். அது எல்லாமே அழகா நடக்கும். நீங்க இது இப்ப நான் சொன்ன இதுல ஏதாவது ஒண்ணுத்துக்கு கூட இந்த 30 நாள்ல ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க, எதுவாக தான் நான் பதில் சொல்றேன். இந்த கனிம வளங்கள் அமைச்சர் வந்து என்ன அப்படி ஓவர் ஆக்ஷனா இருக்குது. டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து சரியான ஆக்ஷன்ல இறங்குறாரு. போயிட்டு ஏதோ இந்த குவாரிய முடியாது, மலையை தோண்டி கிணறு வச்சிருக்கீங்க. அங்க ஒரு மலை இருந்தா அதை எடுத்துட்டு தர கூட இல்ல, தோண்டி கிணறு வச்சிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க மலையை வச்சு? மலையை வச்சு என்ன பண்ண போறோமா? அது உங்களுக்கு வேணுமா? நான் என்ன கேட்கறேன், ஒரு 2 மலையை நீங்க செஞ்சு கொடுங்களேன். மலை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க ஒரு 2 மலை செய்யுங்களேன். இல்ல இருந்துச்சு, அதை எடுத்து சொல்ற. அது இருந்துச்சு, அது வந்துச்சு, அது திரும்ப வராது. நான் சொல்றேன், நீங்க ஒரு 2 மலையை செஞ்சு கொடுங்களேன். முடியாது இல்ல. அப்ப அந்த மலைன்ற ஒரு இயற்கை வளத்தை நம்மளால உருவாக்கவே முடியாது. அது வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல ஒரு 5 நிமிஷம் மூவ் ஆகுறதுன்றது வந்து ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் அப்படி இருக்கும். நம்ம வாழ்நாள்ல பாத்திரவே முடியாது. இப்ப இந்த கடல் நீர்மட்டம் உயர்றதுன்னு சொல்றது, மலைகள் அழியிறது, இந்த எரோஷன் கரோஷன், இது எல்லாமே அந்த டைம்ல ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மலை உருவாகிறதுன்றது வந்து பல மில்லியன் இயர்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒன்று உருவாக்குறது, அதை உடச்சி கல்குவாரி ஆக்கினது கூட பரவாயில்ல. அந்த மண்ணை தரையை வரைக்கும் தோண்டி கிணறு மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்ப அது ஒரு ஆபத்தான சூழ்நிலை மாறுதுங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? காசு எதுக்கு? நகை, வாட்ச், வெள்ளி சேரு, வெள்ளி செங்கோல், வெள்ளி பீரோ, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஷூ, பேண்ட், அப்புறம் ஓட்டுறதுக்கு காரு இல்ல, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு முதலீடு, கேஷ் இன் ஹேண்ட் 10,000 ரூபாய், வெளிநாட்டு பயணம், முதலீடு, இதெல்லாம் எப்படி பண்றது சொல்லுங்க. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. வெள்ளரிக்கை வரப்போது இருக்குது உங்களுக்கு. எவ்வளவு பண்ணீங்க சொல்லுங்க. என்னமோ சும்மா அப்ப இருந்து வந்து புலி வருது இந்த மாதிரி வெள்ளரிக்கை வச்சு காட்டிட்டு புலி வந்துருச்சு, புலி ரெடி ஆயிருச்சு. அது பாய்ச்சல் ஆகும்போது தெரியும் உங்களுக்கு என்ன கன்றாவி லட்சத்துல ஒரு அரசாங்கத்தை ஒரு கஜானா விட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லுவோம். வெள்ளரிக்கைன்ற பேர்ல வந்துட்டு ஃபுல்லா போட்டு தாக்கலா பண்ணுவீங்க. நான் என்ன கேட்கறேன், நீங்க அவ்வளவு நல்லவங்க தானே, ஆட்சி முடியும்போது நீங்க ஒரு வெள்ளரிக்கை குத்துட்டு போயிட்டு தானே, எப்ப நான் இவ்வளவு நாள் பண்ணேன், இவ்வளவு சேர்த்து வச்சுட்டு போயிருக்கேன், இவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கேன் சொல்லிட்டு போறது தானே. வெள்ளரிக்கை அப்படின்னா என்ன? அது இல்ல, ஒண்ணும் இல்ல. வெள்ளையறிக்கைனா வந்து ஒரு அரசாங்கத்தோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து அந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன இருக்கோ, என்ன நிலைமையில இருக்கோ அதை அப்படியே மக்களுக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவு எல்லாம் எடுத்து முன் வைக்கிறது. ஒயிட் அண்ட் பிளாக்ல கொடுக்குற அறிக்கை பேரு வெள்ளை அறிக்கை. அதாவது இந்த அரசாங்கம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இதுதான் இருக்கு, நம்ம கிட்ட இப்படிதான் இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இவ்வளவுதான் கஜானால காசு இருக்கு,
வருஷத்துக்கு இவ்வளோ வரி வருவாய் வருது, இவ்வளோ செலவினங்கள் இருக்குது, இதை தான் நாங்கள் இப்படி கூட்ட போகிறோம், குறைக்க போகிறோம், இந்த வகையில் வந்து கொண்டு போக போகிறோம். ஜென்ரலாக வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது இதுதான். ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரெசிப்ட் வருது, உள்ள எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ செலவு வருது, அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் தான் வந்து ஒரு பட்ஜெட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது தாண்டி அந்த எக்ஸ்செக்கரில் நம்மளுடைய கஜானால என்ன நிதி நிலைமை இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்கிறது வெள்ளை அறிக்கை. புரிஞ்சிருச்சு. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 11.25 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. ரைட்டுங்க. நீங்கள் இவ்வளோ சுற்றி முற்றி வரதுலேயே தாவேக்கா எங்கே வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. எங்கே வருது, எவ்வளோ வேணும்னு கேட்டு சொல்லுங்க, பேசி செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ இது வெள்ளை அறிக்கை வராமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இருக்குது நம்மகிட்ட. வெரி குட், நல்ல பையன், டைரக்டாக வந்துட்டீங்க. எவ்வளோ வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேச வேண்டிய இடத்துல நான் தான் சொல்றேன், எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு சொன்னாதானே மேற்கொண்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு நம்பி பேச முடியாதுல்ல, அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க விசாரிக்க வேண்டாம். அதுக்கு இடின்னு ஒண்ணு இருக்கு, சிபிஐ ஒண்ணு இருக்கு, போலீஸ் ஒண்ணு இருக்கு, டிவிஎஸ்சி இருக்கு, அவங்க விசாரிக்கிட்டுங்க. அதை விடுங்க. நான் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த வெள்ளை அறிக்கை வராம பண்றதுக்கு, ஏன்னா இப்ப தாவேக்காக்குமே அமைச்சர்களாக ஆகிறதுக்கு இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வரவங்க ரொம்ப பாவப்பட்ட குடும்பத்துல நிறைய பேர் வந்துருக்காங்க. இருக்கப்பட்ட ஓரளவுக்கு நல்ல வெல் ஆஃப் செட்டில்டு எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸங்களாக கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, நான்லாம் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்லா செட்டில்டுங்க, எனக்கு இதில் பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை. ஆனால் சில ரொம்ப ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க பல எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் செட்டில் ஆகணும், எல்லாம் பண்ணணும், அந்த இதெல்லாம். அதனால் நான் சொல்கிறேன், ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று பண்ணிட்டா இதை பற்றி வெளியே பேசக்கூடாது. இந்த வெள்ளை அறிக்கைன்றது வெளியே கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு உங்கள் தலைமையில் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு சொல்லுங்கள். அதாவது ஒரு செட்டில்மெண்ட் மொத்த சொத்தையும் அடமான வச்சா கூட எங்களதுல நீங்க ஒரு வட்டத்துல இருக்க பையனை கூட வாங்க முடியாது. உங்க ஒப்பனே வந்தாலும் முடியாதுன்றதுதான் பதில். வாங்க முடியாதுங்க. இல்லைங்க, அதாங்க உங்களுக்கு திரும்பவும் புரியவே புரியாது. காசுக்கு வேலை செய்யறவங்களுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்யறவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியவே புரியாது. இந்த இடத்துல எடிட்டர் இதை போடுவாப்ல, சிங்கம் நீ திருந்த இல்ல அந்த மாதிரி திருந்து. இல்லைங்க, உங்களை நான் சொல்றேன், முதல்ல இருந்து இந்த விலைக்கு வாங்குற ஐடியா விட்டுருங்க. நாங்க வந்து நீங்க எங்களை என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, 2 வருஷ கட்சி நீங்க உங்களால ஒத்துற முடியாது. எப்படின்னு அப்படி ஒரே ஒருத்தரை சொன்னாங்களே, அப்படியே வந்து இத்தனை பேரை வந்து வாங்கிடுவாங்க, கேண்டிடேட் போட்டுருவீங்களான்னு. ஒத்த கட்சி ஒரு தொகுதியில ஒரு ஆளை மாத்துனீங்க. அந்த ஆள் வந்து என்ன மிரட்டினீங்களோ தெரியல, ஒரு தொகுதியில இருந்து ஒருத்தர் விட்ரா பண்ணாரு, அவர் அஃபிடவிட் கேன்சல் ஆச்சு. அந்த இடத்துல ஒரு சுயேட்சை ஆதரவு தெரிவிச்சோம், அவர் அந்த இடத்துல 2வது ரேங்க். முதல்வர் கேண்டிடேட்டுங்க எல்லாரையும் தோக்கடிச்ச ஒரு எலெக்ஷன். அந்த இடத்துல ஒரு ஃபேர் பிளே இருந்தா அவரும் தோத்துருப்பார். மார்க் மை வேர்ட்ஸ். சீமான் டெபாசிட் வாங்கினாரா? சீமான் டெபாசிட் வாங்கினாரா? அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காரு. எங்க வாங்கினாரு, யார்கிட்ட வாங்கினாரு? அந்த டெபாசிட் இல்லைங்க, திறன்நிதி டெபாசிட் பண்றது சொல்லல. இந்த கட்டுத்தொகை கட்டுறாங்களே எலெக்ஷனுக்கு, அதை வாங்கினாரா? எவ்வளவு கட்டுவாங்க? ஒரு எம்எல்ஏ எவ்வளவு கட்டுவாங்க? 20,000 10,000 கட்டுவாங்க. எம்பிக்கு 20,000 25,000 கட்டுவாங்க. இதுக்கு ஒரு 10,000 கட்டுவாங்க. டெபாசிட்டே இழந்துட்டா அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அதாவது வந்து மினிமமா ஒரு 6% ஓட்டு வாங்கணும், இத்தனை போலிங்ல இருந்து இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கணும். அது டிபெண்ட்ஸ் அப்ப அந்த போலிங் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். அந்த மினிமம் போலிங் கூட வாங்கலைன்னா அந்த எலெக்ஷனுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் நீ பேர் பண்ணிக்கணும்ன்றது அர்த்தம். அதாவது சில பேர் வந்து காரணமே இல்லாம வேலை வெட்டி இல்லாம சும்மா எலெக்ஷனுக்கு, என் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்னு இப்போ எலெக்ஷன் போவாங்க, 230 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுவாங்க, 2 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் வச்சாலும் கேண்டிடேட் போடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு காசு வச்சோம்னா அந்த காசு கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு ஃப்ரீயா இருந்தா வந்து நின்றுட்டே இருப்பான், அதனால போடுறது. அது இப்போ நீ அரசாங்கத்துடைய டைம் காசு எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷனோட பணத்தெல்லாம் வீண் பண்ண முடியாதுன்றதுக்காக பண்றது. அப்போ சீரியஸான கேண்டிடேட் மட்டும் உள்ள வருவாங்கன்னு சொல்றது. அப்படி போட்டு இந்த மாதிரி அன்சீரியஸ் கேண்டிடேட்லாம் உள்ள வராங்கன்றது தான் பிரச்சனை. பெட்ரோல் பங்க்ல வண்டி 0 பாருங்கன்னு சொன்னா கூட எந்த நாம் தமிழர் வந்துட்டாங்க வந்து பாக்குறேன். நாம் தமிழ்ல அந்த மாதிரி நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? அதான் 234 பேர் போட்டிருந்தாங்க. ஏங்க ஒருத்தர் டெபாசிட் வாங்கலங்க, இந்த சீரியஸான டெபாசிட். சீமான் அவர்கள் மீது வந்து என்ன பெரிய ஒரு மரியாதையும், இந்த தமிழ்நாடு மாறக்கூடிய காணோம் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. அந்த மரியாதை அவர் மீது அங்க இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸா இருந்தவங்கலாம் அவங்க ஒரு மாற்றத்தை நம்பி இவர் மூலமா ஏதோ தமிழ்நாடு மாறுன்ற அந்த நம்பிக்கையில தான் அந்த 234 இளைஞர்கள் அவங்களாம் இருக்கிறாங்கன்னு அது ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, எல்லாருமே இருப்பாங்கங்க. நம்ம அதை ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. நம்ம பர்சனலாக வந்து நான் சொல்கிறேன், அவங்க தம்பிகள் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. சீமான் அண்ணனோட தனிப்பட்ட முறையில் எனக்கு மரியாதை உண்டு. அவருக்கு வந்து அவர் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்திருக்கு, வாழ்த்துக்கள் உண்டு, அதெல்லாம் தனி. நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு நான் கேட்குறேன். தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ப்ரப்போசல் வச்சிங்கன்னா அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா ரைட் ஆகிடுமா? இல்லைங்க, தேர் வில் ஆல்வேஸ் பி ஃப்ரிஞ்சஸ்ங்க. ஒரு டீவியன்ட் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. மெஜாரிட்டி ரூல்ஸ், அதானே டெமோக்ரஸி. இந்த சொசைட்டி டெமோக்ரஸி மெஜாரிட்டி வின்ஸ்னா என்ன? பெரும்பான்மையான இருக்கு. த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர். சொசைட்டியில் ஒரு 4 பேருக்கு மனப்பிரிவு ஏற்பட்டிருக்கும். அந்த 4 பேரை பார்த்துட்டு அவன் சொல்றது எல்லாருக்காக செய்ய முடியுமா? முடியாது. ஸோ விச் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். அதை தான் நாங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்குற, அண்ணன் தம்பியா பார்க்குற மைண்ட் செட் தான் இன்னைக்கு இருக்கிற 90-95% மக்களுக்கு இருக்கு. தட் டு திஸ் ஜென்ரேஷன். எங்களுக்குள்ள பிளவே இல்லை, பாகுபாடே இல்லை.
அப்படி ஒரு சமூகத்தை பொய்யா கட்டமைச்சு அடுத்த தலைமுறைக்குள்ளே இந்த அரசியலுக்காகவே இந்த ஜாதிய வன்மத்தை இறக்கணும்னு நீங்க. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் ஜாதிய வாரியா எங்க குழந்தைங்க மனசுல விஷத்தை விதைச்சவனுங்க. அவலமும் அவலமாகும், மனித தன்மை கேள்விக்குறியாகும். யாரும் இவங்க நம்பல. பொறுமை காத்தால் உடமை பறி போகும். உரிமை காக்க போராடுவதே கடமை. அரசியல நம்ம தலையிடணும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் ஒன்னா இருப்போம். நீங்க பாருங்க, இந்த மாற்றம் தான் தமிழகத்தை வேற லெவலுக்கு கொண்டு போற மாற்றம். இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657.